அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இயல் 6 சிறுகை அளாவிய கூழ். இதில் கலை, அழகியல், புதுமைகள் பற்றிய பாடப்பகுதிகளை பார்த்து வருகிறோம். அதில் கலையை பற்றி விரிவானம். இதில் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அவர்கள் எழுதிய நடிகர் திலகம் என்ற பகுதியை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சி பகுதி இன்று நாம் காண்போம். நேற்று இப்பதிவில் நாம் பார்த்தோம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு இவர்கள் செல்வது போல போயிட்டாங்க. யார் ஒரு நாள் காலையில் ராஜ்நாத் சொல்கிறார், என்ன சொல்கிறார், அந்த படத்தினுடைய இயக்குனர் என்னிடம் சொன்னார், இன்றைக்கி நாம் சாயங்காலம் சிவாஜி கணேசன் அவருடைய வீட்டுக்கு இரவு விருந்துக்கு நம்மை கூப்பிட்டிருக்கிறார். அன்று மாலை ஜான் பாலும் நானும் ராஜ்நாத்துடன் சிவாஜி கணேசனின் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே வீடு என்றா சொன்னேன், இல்லை, அது ஓர் அரண்மனை. சிற்ப வேலைப்பாடுகள் செய்த மிகப்பெரிய கதவை தாண்டி உள்ளே நடந்ததும் விசாலமான ஒரு தளம் நம்மை வரவேற்கிறது. அங்கே தங்கத்தால் இழைத்த 2 பெரிய யானை தந்தங்கள் இருந்தன. இடப்புறத்தில் மேலே செல்ல பெரிய மாடி படிகள் அப்படிங்கிறார். அது வீடுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு அரண்மனை. ஏன்னா அவ்வளவு சிற்ப வேலைப்பாடு நிறைந்தது அந்த வீடு அப்படின்ட்டு சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய கதவை தாண்டி உள்ளே நடந்ததும் விசாலமான ஒரு தளம் நம்மை வரவேற்கிறது. நாம் சொல்கிறோம்ல ஹால் அப்படின்னு சொல்லல, அங்கே போய் அது மாதிரி அங்கே போய் வரவேற்கிறது. அங்கே போயிட்டாங்க. அங்கே தங்கத்தால் இழைத்த 2 பெரிய யானை தந்தங்கள் இருந்தன. இடப்புறத்தில் மேலே செல்ல மாடிப்படிகள். அந்த வீட்டு என்ன சிவாஜி கணேசன் அவருடைய வீட்டை என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இவங்க பார்த்தது அப்படியே நமக்கு அப்படியே தத்துரூபமாக அப்படியே சொல்கிறாங்க. வேலைக்காரர் எங்களை மேலே வருமாறு பணித்தார் சொல்கிறார். மேலே வர மாதிரி கூப்பிட்றார் போகிறார். இயல்பாக மாடி ஏறிய நான் ஒரு திருப்பத்தில் நடுங்கி போய் கையெடுத்து தலைகுனிந்து வணங்க முற்பட்டேன். அங்கே சுவரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேடத்தில் வீரத்தையும் கம்பீரத்தையும் கொட்டி முழங்கிய சிவாஜி கணேசனின் ஆயில் பெயிண்ட் செய்யப்பட்ட படம். அடுத்த திருப்பத்தில் உடைவாள் உருவினை நிலையில் சத்ரபதி சிவாஜி வலது பெருவிரலால் மீசை முறுக்கிய மந்தகாச புன்னையுடன் நிற்கும் ராஜராஜ சோழனின் ஒருபுறம் கண்ணாடி அறைக்குள் பிரெஞ்சு அரசு சிவாஜி கணேசனின் நடிப்பை பாராட்டி அளித்த செவாலியர் விருதுன்னு கூடிய மிகப்பெரிய வெள்ளை குதிரை அப்படிங்கிறார். வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த பதில் படிக்கட்டியார் சொல்கிறார், வீட்டு வேலைக்கார ஐயா அவங்களை மேலே வர சொல்கிறாங்க. இவங்களும் மேலே போகிறாங்க. மேலே போவோம் வேலைக்காரங்க அப்படி வர சொல்கிறேன்னு இவர் மேலே போகிறாங்க. படியேறி மேலே போனோன்னு பார்த்தோம்னா அப்படியே ஒரு திருப்பத்தில் பார்க்குறார். வீடுக்குள்ளே திரும்பி அப்படி பார்த்தா ஒரு இடத்துல அப்படி இவருக்கு பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிடும்போது தலைவனையும் முற்பட்டாராம். ஏன்னா அங்கே சுவரில் அந்த வீரவாடி கட்டபொம்மனை அந்த வேடத்தை நடித்தார் இல்லைங்கயா, அந்த வீரத்தையும் கம்பீரத்தையும் அப்படியே அது என்ன பண்ணுறோம், அப்படியே தத்துருவமாக என்ன பண்ணுறாரு, ஓவியர் ஒரு இது ஆயில் பெயிண்டில் செய்யப்பட்ட ஒரு படம் வரைந்த அந்த ஓவியம் அப்படியே இருக்குது. அடுத்த திருப்பத்தில் பார்த்தோன்னா உடைவாள் உருவினை, வாள் வச்சுப்பாங்களே அப்படி வாள், அதை மன்னர்கள் வச்சுருப்பாங்க, அது மாதிரி வாள் இருக்கு இல்லையா. இந்த நடிச்சர் இல்லையா சிவாஜி, அதில் அந்த 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 எப்படி பார்த்தோம்னா அப்படியே அது அந்த வேறு அந்த வாள் உடையும் போல் சத்ரபதி சிவாஜி அந்த வேடத்தில் ஒரு படம். வலது பெருவிரலால் மீசை முறுக்கி மந்த காச புன்னையுடன் நிற்கும் ராஜராஜ சோழன் ஒரு படம், அது ஒரு புறம். இப்படியெல்லாம் பார்க்குறாரு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புறம் பார்த்தோம்னா கண்ணாடி அறைக்குள் பிரெஞ்சு அரசு சிவாஜி கணேசன் நடிப்பை பாராட்டி அளித்த செவாலியர் விருதுக்கூடிய மிகப்பெரிய வெள்ளை குதிரையை அது அப்படியே பார்த்தா அப்படியே மூவியாக அப்படியே ஆச்சரியப்படுறாங்க, ரசிக்கிறாங்க. அப்படி எல்லாம் பார்த்து ரசித்தபடி நாங்கள் சோபாக்களில் அப்படியே என்ன பண்ண அமர்ந்தோம். எல்லாம் போய் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே இப்போ சோபாக்களில் போய் என்ன பண்ணாங்க, அமர்ந்துட்டாங்க. மாம்பழச்சாறு வந்தது. அதை குடித்து முடித்தபோது மனைவியும் வேலையாட்களும் இருபுறமும் நடந்து வர சார்சாத் சிவாஜி கணேசன் எங்களை பார்த்து வந்து கொண்டிருந்தார். எல்லாத்தையும் உள்ள போய் என்ன பண்ணலாம் பார்த்து ரசிச்சுட்டு சோபாவில் போய் அமர்ந்துட்டாங்க. மாம்பழச்சாறு வந்துச்சு. எல்லாம் என்ன பண்ணாங்க, அதை அவங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. குடித்து பார்த்தா மனைவியும் வேலையாங்க 2 பேரும் அப்படியே வராங்க. அப்போ சிவாஜி கணேசன் அப்படியே என்ன பண்ணுறாரு, அப்படியே ராஜநடை போட்டு அப்படியே சாத்தா சிவாஜி கணேசன் எங்களை பார்த்து அப்படியே பார்த்து வந்து கொண்டு இருந்தார். அப்படி கம்பீரமாக அப்படியே என்ன பண்ண அப்படியே நடந்து வர ஒரே சீராய் அடியெடுத்து வைத்து ஒவ்வொரு பாத அடி வைக்கும் போதும் அது எப்படி நடந்து வராரு அப்படியே அந்த கற்பனை சொல்கிறாரு பாருங்க. ஒரே சீராய் அடியெடுத்து வைத்து ஒவ்வொரு பாத அடி வைக்கும் போதும் மருத்தோல் முன்னோக்கி சாய தலை நிமிர்ந்து நெஞ்சை விரித்து இசைக்கு அசைப்பது போல கைகள் வீசி பார்வை இமை அசையாது மெல்ல மெல்ல சிங்க நடை நடந்து வரும் அந்த மகாநடிகனை பார்த்த பொழுது
ராஜராஜ சோழனின் வருகையை பார்த்த தமிழ்நாட்டு தெரு பிள்ளைகளைப் போல நான் துள்ளி எழுந்தேன். அவர் ஒரு ராஜநடை நடந்து வந்து சிம்மாசனத்தில் அப்படியே அமர்ந்தார். நானும் ராஜீவ்நாத்தும் அவரின் காலில் விழுந்து வணங்கினோம் அப்படிங்கிற. அப்படி இப்படி நடந்து வராரு பாருங்க. ஒரு சீராய் அப்படியே அடி எடுத்து வைத்து ஒவ்வொரு பாத அடி வைக்கும்போது மருத்துவல் முன்னோக்கி அப்படி சாய தலை நிமிர்ந்து நெஞ்சு அப்படின்னு விரித்து இசைக்கு அசைப்பது போல கைகளை வீசி பார்வையுமை அசையாது மெல்ல மெல்ல சிங்க நடை நடந்து வரும் அந்த மகா நடிகனை பார்த்த பொழுது ராஜராஜ சோழனின் வருகையை பார்த்த தமிழ்நாட்டு திருப்பிள்ளைகளைப் போல துள்ளி எழுந்தினவர் அப்படியே எந்திரிச்சிட்டாங்க. அவர் பார்த்த உடனே அப்படியே அவர் ஒரு ராஜநடை நடந்து வந்த அங்கே இருக்கிற சிம்மாசனத்தில் அப்படியே அமர்ந்துட்டார். நானும் ராஜநாதனும் அவரின் காலில் விழுந்து வணங்கினோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படிலாம் இருந்து நடிப்பு. அவருடைய பார்த்த உடனே அப்படி வலது கையால் ஆசீர்வாதம் செய்த சிவாஜி கணேசன் உட்காருங்க என்றார். நாங்களும் உட்கார்ந்தோம். என்ன ராஜு, என்ன சமாசாரம், கதை ரெடி ஆயிடுச்சா என்றார். வலது கையில் ஒரு ஆசீர்வாதம் நல்லா இருக்கு இருக்கிறேன். அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறார். சிவாஜி கணேசன் சொல்கிறார் உட்காருங்க அப்படிங்கிறார். உட்கார்ந்தாங்க. நான் அவங்களும் உட்கார்ந்தோம். என்ன ராஜு, என்ன சமாச்சாரம் கேட்குறார். கதை ரெடி ஆயிடுச்சா என்றார். அவர்கள் கதையை பற்றியும் கதாபாத்திரத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்க நான் சிவாஜி கணேசனின் புருவங்களையும் கண்களையும் முக அபிநயங்களையும் உதடுகளையும் கை விரல்களையும் தாள லய அபிநயங்களையும் சலனங்களையும் பார்த்து கொண்டு நிசப்தனமாக அப்படியே வந்திருந்தேன் அப்படிங்கிற. அது சொல்கிறார். அவர் கதையை பார்த்துட்டு அப்படியே கதை பற்றியும் கதாபாத்திரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்க நான் சிவாஜி கணேசனின் புருவங்களையும் கண்களையும் முக அவங்க இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறார், ஏன்னா அவருடைய இது என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறார். அவரின் கதையை பற்றியும் கதாபாத்திரத்தை பற்றியும் பேசிக்கொண்டு இருக்க நான் சிவாஜி கணேசனின் புருவங்களையும் கண்களையும் முக அபிநயங்களையும் அவருடைய உதடுகளையும் கை விரல்களையும் தாள லய அபிநயங்களையும் சலனங்களையும் அப்படி என்ன பண்ணி பார்த்துட்டு அமைதியாக அப்படியே உற்று நோக்கி பார்த்துருக்காரு. அதான் நிசாப்தனாய் நான் அமர்ந்திருந்து இவர் அப்படியே அமர்ந்துக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு அப்படி என்ன பண்ணுறாரு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் எப்படி பேசுகிறாரு, அவரோட இதில் என்ன, எப்படி அவரோட உச்சரிப்பு எப்படி, அப்படி எப்படியெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. அவருக்கு கண் இப்படி புருவங்களை எப்படிலாம் அதுக்கு தான் செய்யுது, கண்களை பார்த்துருக்காரு, முகங்கள் அதுக்கு எப்படி ஒரு பேச்சுக்கு தகுந்த மாதிரி மாறுது, கைகளையெல்லாம் எப்படி உதடுகளெல்லாம் என்ன பண்ணுறாரு, கை விரல்களையெல்லாம் எப்படி அந்த என்னுடைய இதை என்ன பண்ணுறாரு, அவருடைய செய்திகளை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காரு இவர். ஊழி தாண்டவம் ஆடும் ருத்ரன், கவசகுண்டலம் கொடுத்த கர்ணன், காலமேகத்தில் கவிதை ததும்ப செய்த கவிக்குல குரு காளிதாசன், அமிழ்ந்த தமிழ் மொழியின் உன்னத கவியான பாரதி, தாய்த்தமிழ் மண்ணின் வீரதீர சந்ததியான வீரபாண்டிய கட்டபொம்மன், சோழ குலத்தங்க சூரியனான ராஜராஜ சோழனின் என சிவாஜி கணேசனின் கதாபாத்திரங்கள் என் மன அடுக்குகளில் மின்னி மறைந்தனர் அப்படிங்கிறார். அவருடைய அந்த அவர் நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே சொல்லிட்டு வர்றார். ஊழி தாண்டவம் ருத்ரன், கவச குண்டங்களை கொடுத்த கர்ணன் திரைப்படத்தில் என்ன பண்ணுறார், அப்படியே அந்த தானம் தரம் கொடுக்க அப்படியே என்ன கவச குண்டத்திலே கொடுத்துக்கிறார். அவர் காலாம கவிதை நடி ததும்பு செய்த கவிக்குல குரு காளிதாசன், அமிழ்ந்த தமிழ் மொழியின் உன்னத கவியான பாரதி, தாய்த்தமிழ் மண்ணின் வீரதீர சந்ததியான வீரபாண்டிய கட்டபொம்மன், சோழ குலத்தங்க சூரியனான ராஜராஜ சோழன் என சிவாஜி கணேசன் கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் என் மன அடுக்குகளில் மின்னி மறைந்தனர் சொல்கிறார். அவர் நடித்த படத்தில் கதாபாத்திரம்லாம் பார்த்து போய் என்ன பண்ணுற, அப்படியே மனசுக்குள்ள அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மின்னி மறைந்தனர் சொல்கிறார். திரைக்கதை பற்றி அவர்களின் உரையாடல் முடிந்த ராஜராஜிடம் கேட்டார். திரைக்கதை பற்றிலாம் பேசிட்டு சரி இப்படியா என்ன இதெல்லாம் பேசிட்டு அப்படின்னு கேட்குறார். இந்த பையன் யார் அப்படின்னு கேட்குறார். நான் ஒரு மலையாள கவிஞர் என்று ராஜ்நாத் என்னை அறிமுகப்படுத்தினார். இவர் ஒரு மலையாள கவிஞர் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அறிமுகப்படுத்துகிறார். சட்டென என் முன்னால் இரு கைகளையும் கூப்பி அவர் மென்மையாக சொன்னார். டக்குன்னு என்ன பண்ணுறாரு, சட்டனை கூட தன்னுடைய இரு கையில் அப்படியே கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே மென்மையாக சொன்னார். கவிஞரே வணக்கம் அப்படிங்கிறார். கவிஞரே வணக்கம் அப்படின்னு சொல்கிறார். எனக்கான மரியாதை அல்ல அது, காவிய கலையிடம் மூத்த திராவிடனுக்கு இருக்கும் ஆழ்ந்த ஆதரவையும் மரியாதையும் தான் அவர் காண்பித்தது என்பதை புரிந்து கொள்ளும் தெளிவு எனக்கு இருந்ததுன்னு சொல்கிறார். அது எனக்கான மரியாதை அல்ல, காவிய கலையிடம் மூத்த திராவிடனுக்கு இருக்கும் ஆழ்ந்த ஆதரவையும் மரியாதையும் தான் அவர் காண்பித்தது என்பதை புரிந்து கொள்ளும் தெளிவு எனக்கு இருந்ததுன்னு சொல்கிறார். உள்ளே போகலாம். அவர் எழுந்தார்.
நாங்கள் பின்தொடர்ந்தோம். எகிப்தின் முன்னாள் அதிபரான ஆசர், நடிகர்களான பால் நிம்யூனி, ஓமர் ஷெரீப், ரிச்சர்ட் பர்டன், இப்ரிதீப், ராஜ்கபூர் போன்ற உன்னதமான நண்பர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சிவாஜி கணேசன் எங்களுக்கு ஒவ்வொன்றாய் காண்பித்தார். அவர் வாழ்வில் நடந்த சில விஷயங்கள் குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அதான் சொல்கிறார், வாங்க உள்ளே போகலாம் சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு அவளை பின்னாடியே பார்க்குறோம். இவர் பின்னாடியே போய் பார்க்குறாங்க. எகிப்தில் முன்னாள் அதிபர் நாசர் இருக்கிறாரு. நடிகர்களால் பார்த்தோம்னா அவரோட நடித்த நடிகர்கள் அவங்கள பார்த்த ஃபோட்டோலாம் கேட்டார் பாருங்கள்லான்ட்டு. அந்த ஃபோட்டோலாம் ஒவ்வொன்றும் சேர்ந்து விளக்கம் சொல்ல இப்படிலாம் பார்த்தோம். அவருடைய அனுபவத்தெல்லாம் சொல்லும்போது பார்த்தா அவர் அப்படியே சில விஷயங்கள் குறித்து அவர் என்ன அவங்களோட பகிர்ந்துக்கிறார். கணேசன் பிறந்த ஊர் விழுப்புரம். சின்னையா கணேசன் என்பதுதான் அவர் பெயர். ஆங்கிலேயரால் சிறை சென்ற தனது தந்தையை 9வது வயதில் தான் கணேசன் முதலில் பார்த்தார். அவர் பள்ளிக்கூடத்தில் படித்ததே இல்லை. 5 வயதாகும்போதே குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாடக கம்பெனியில் சேர்ந்தார். இளம் பருவத்திலேயே தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த நாடக நடிகர் என்று பெயர் எடுத்தார். கணேசன் அவர் பிறந்த ஊர் வந்து விழுப்புரம். சின்னையா கணேசன் என்பது தான் அவருடைய பெயர். ஆங்கிலேயரால் சிறை சென்ற தனது தந்தையை எப்போ பார்த்துருக்கார்? 9 வயது முதல் தன்னுடைய தந்தையை பார்த்துருக்கிறார். முதல்ல அப்போ தான் தன்னுடைய தந்தையை பார்த்துருக்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு படித்ததில்லை, பள்ளிக்கூடத்தில் அவர் படிப்பே இல்லை. ஆனால் 5 வயதாகும்போது என்ன பண்ணார்? குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாடக கம்பெனியில் சேர்ந்தார். இளம் பருவத்திலேயே தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த நாடக நடிகன் என்று பெயர். பார்த்தீங்களா, சின்ன வயசில் குடும்பத்துக்காக என்ன பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு படிப்பை விட்டுட்டு நம்ம நாடக கம்பெனி போய் சேர்ந்துட்டார். அங்கே என்ன பண்ண 5 வயசாகும்போது அப்புறம் பின்னாடி இளம் பருவத்தில் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஒரு நாடக நடிகன் அப்படி என்ன பண்ணார்? பெயர் எடுத்திருக்கிறார். அப்போ அறிஞர் அண்ணாதுரையினுடைய நாடகத்தில் என்ன பண்ணார்? சத்ரபதி சிவாஜியாக வேடம் பெற்று நடிக்கிறார். சிவாஜி கணேசன் நடிக்கிறார். அதை பார்த்தார் தந்தை பெரியார் அவர்கள். பார்த்து விசி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டார். அந்த பெயரை அவருக்கு நிலைத்தும் விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ அண்ணாதுரை அவரை ஒரு நாடகம் நடத்துகிறாரு. அதில் சத்ரபதி சிவாஜி கணேசன், மராட்டி மன்னர் யார் சிவாஜி இருக்கார் இல்லையா, சத்ரபதி சிவாஜி கணேசன், அவருடைய வேடமேடு இவர் நடிக்கிறார். அதை பார்த்தோன்னா அவரை தோற்றம் கம்பீரம், அந்த பேச்சு இதெல்லாம் பார்த்த உடனே, அந்த மீசை முறுக்கு மீசை இதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு அந்த நாடகத்தை. பெரியார் அவர்கள் பார்க்குறாரு. அவர் பார்த்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த விசி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டார். அந்த பெயரே அவருக்கு என்ன அப்படியே காலகாலமாக நிலைத்து விட்டது. அந்த காலத்தில் பாலக்காடு, கொச்சின், திருவனந்தபுரம் போன்ற கேரள நகரங்களெல்லாம் சிவாஜி கணேசன் நாடகம் நடித்துள்ளார். அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாலக்காடு, கொச்சின், திருவனந்தபுரம் போன்ற கேரளா நகரங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கார்? சிவாஜி கணேசன் போய் நாடகம் நடித்து உள்ளார். அப்பயே போயிருக்கார். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விசி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என் பெயரிட்டவர் யாருன்னா பெரியார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அவர் பராசக்தி என்ற திரைப்படத்தில் நடிக்க முதலில் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வருகிறார். முதல்ல திரைப்பட நாடகத்திலேருந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அப்புறம் அவனை நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய வசனத்தில் பராசக்தி என்ற திரைப்படம், அதில் முதல் என்ன பண்ணுறாரு? இவர் சிவ திரைப்படத்தில் உள்ள வர்றார். முதலில் அது எப்போ? 1952ஆம் ஆண்டு அந்த படம் அப்போ வெளியாகிய படம் தான் அது பராசக்தி. பராசக்தியின் வெற்றி அவரை திரைப்படத்துறையின் உச்சாணி கொம்பில் மலரச் செய்து அழகு பார்த்தது. மிகவும் பிஸியான திரைப்பட நடிகனாக இருந்தபோதும் 50 வயது வரை சொந்தமாக நாடக கம்பெனி நடத்தி அரங்கங்களில் நடித்தும் வந்தார். அதை விடல அவர் படத்தில் நடித்தாலும் அவருக்கு என்னது வாழ்க்கை கொடுத்தது நாடகம் தான், நாடக கம்பெனிகள். 50 வயசு வரைக்கும் என்ன பண்ண சொந்தமாக நாடக கம்பெனி நடத்தி அதுலேயும் நடித்து என்ன பண்ணியிருக்கார்? இவர் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த படம் பராசக்தி பார்த்தோம்னாவே ஒவ்வொரு காட்சி நம்ம மனதில் அப்படியே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும். அது பார்த்தோம்னா அப்புறம் பராசக்திங்கிற படம் வந்து அது வந்து 1952 தான் முதல் அந்த படம் வெளியானது. அது கலைஞர் கருணாநிதி அவருடைய வசனத்தில் வந்தது. அதில் கூட ஒரு காட்சிகளான இருக்கும். ஒரு சாலை ஓரத்தில் இவர் என்ன பண்ணார்? படுத்து தூங்குற ஒரு பேர் இருப்பார். அப்போ வரார், ஒரு காவல்துறை வந்து கேட்பார், யாருப்பா நீ? சாலையோரம் படுத்து தூங்கும்போது ஒரு போலீஸ்காரை தட்டி எழுப்பார். யார் அப்படின்னு கேட்குறாரு. போலீஸ் கேட்குறாரு, டேய் நீ என்ன பிக் பாக்கெட்டா அப்படின்னு போலீஸ்கார். அது சிவாஜி சொல்வார், இல்லை எம்டி பாக்கெட் அப்படிங்கிறார். இல்லை எம்டி பாக்கெட் அப்படிப்பார். போலீஸ்கார் அது பதில், ஏன்டா முழிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சிவாஜி கணேசன் சொல்கிற வசனம், தூங்குறவனை எழுப்புனா முழிக்காமல் என்ன பண்ணுவான் அப்படின்பார். இதுக்கு தியேட்டரில் ஒலித்த கரகோஷம் அப்படின்னு விண்ணையே
பிளத்தது அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அப்படி கைத்தட்டினாங்களாம் நம்ம தேட்டரில் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. அது முக்கியமானது. அதிலும் அந்த நீதிமன்றத்தில் வரக்கூடிய ஒரு வசனங்கள்லாம் இருக்கும். அதில் புகழ்பெற்ற வசனம் அது. அதில் தங்கை கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வசனம் இருக்கும். ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் என்ற வசனம். அது இன்னும் கூட நம்மளுடைய மக்கள் மனதில் அப்படி நீங்காத வசனமாக இருக்கும். அதில் மனோகரா அந்த பராசக்தி படத்தில் அப்படிப்பட்ட ஒரு காட்சியாக என்ன அதில் வச்சுருப்பாங்க. சரி, அரங்கத்து நடிப்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய சினிமா நடிப்பு ஒன்றுமே இல்லை. சரித்திரத்திலும் புராணங்களிலும் வரும் வீர புருஷர்களை தத்துருமாயை நடித்து அவர்களை எங்கள் நாட்டின் சாமானியப்பட்டவர்களும் ஏழைகளுமான மக்களின் இதயத்தில் குடிப்புக செய்தேன். இதுதான் இந்த நாட்டுக்கு நான் செய்த கலாச்சார பங்களிப்பு அப்படிங்கிறார். ஆமாம், சும்மா கிடையாது. அரங்கத்தை நடிப்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட என்னுடைய சினிமா நடிப்பு ஒன்றுமே இல்லை. ஆமாம், அங்கே நாடகம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். நாடகத்தில் நடிக்கும்போது சினிமாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது நடிப்பு சினிமா நடிப்பு ஒன்றுமே இல்லைங்கிறார். ஏன்னா அங்கே அவரால் எவ்வளோ நேரத்தில் நடிச்சிட்டாரு, எவ்வளோ இது பண்ணிட்டார், கற்றுக்கிட்டார். சரித்திரத்திலும் சரி, புராணங்களும் சரி, ஒரு வீர புருஷர்களை தத்துருமாக நடித்து, ஏன்னா அவங்க போய் நடிக்கணும்ல, ராஜராஜ சோழன் நடிக்கணும், வீரபாண்டிய கட்டபொம்மன் நடிக்கணும், இதெல்லாம் அப்படி நடிக்காருன்னா அவங்க போல் அந்த மாதிரி கேரக்டர் தகுந்த மாதிரி நடிக்கும் பொழுது அப்படியே அது சொல்ல தான் அவருடைய அப்படி தத்துரமாக நடித்தது. அப்படி எங்கள் நாட்டின் சாமானியப்பட்டவர்களும் ஏழைகளுமான மக்களின் இதயத்தில் என்ன பண்ண குடிப்புக செய்தேன் அப்படிங்கிறார். இதுதான் இந்த நாட்டுக்கு நான் செய்த கலாச்சார பங்களிப்பு, என்னால் முடிந்த இந்த நாட்டுக்கு நான் செய்த கலாச்சார பங்களிப்புங்கிறார். என் நாடு என்னை ஒரு நாளும் மறக்காது. இப்படி பேசி நிறுத்திய போது 65 ஆண்டுகளாக அபிநய கலையின் அபார சமுத்திரத்தில் கப்பலோட்டி அந்த தமிழனின் முகத்தில் தெரிந்த அந்த ஆத்ம திருப்தியை வர்ணிக்க என்னுடைய எளிய வார்த்தைக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்படியெல்லாம் இருக்குது. அப்படி சில நடிப்பு திறமையால் என்ன பண்ண அப்படின்னா நடிகர் திலகத்தை பற்றி அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றார். சரி, அதுதான் இந்த பகுதியில். சரி மாணவ செல்வங்களே, இதன் தொடர்ச்சி பகுதியை நாம் அடுத்த பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம்.